அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னம்னா, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அதாவது திருப்பூர் மாவட்டம் அம்மாபாளையம் அவினாசி ரோடு ராக்கியாபாளையம் செல்லும் சாலையில் ஐஸ்வர்யா கார்டனில் உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த கோயில் கடந்த 2025 செப்டம்பர் மாதம்தான் கும்பாபிஷேகம் பண்ணி திறக்கப்பட்டுள்ளது. பெரிய ராஜகோபுரத்தோட இங்கே ராஜராஜேஸ்வரி அம்மன் நல்லா கம்பீரமாக காட்சியளிக்கிறாரு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடுவது சிறப்பு. மேலும் 48 நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. வேலை இல்லை, நிரந்தரமான வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களும், வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களும் அந்த வறுமை நீங்கணும்னாலும் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபாடு செய்யலாம். இந்த ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபாடு செய்யும்போது சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது தான். மன பயம் நீங்கி, மன பதட்டம் நீங்கி, மன தைரியம் உண்டாகிறதுக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு சிறப்பு. மேலும் நிரந்தரமான வேலை கிடைக்கவும் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மனை 48 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும். இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் முன்னாடி நிறைய இடம் இருக்குது. அந்த இடத்துல சிறுவர் பூங்கா, குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து மகிழ்ச்சியோடு விளையாடக்கூடிய சிறுவர் பூங்கா அமைந்துள்ளது. குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் நம்ம மன அமைதி பெறுவதற்கும் குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதே போல் பக்கத்துலேயே குளம் இருக்குது. அந்த குளத்தை ஒட்டி சுற்றி வர நடைபாதை அமைச்சு வச்சுருக்காங்க. காலையிலையும் சாயந்தரமும் நடைபாதை அதாவது நடைப்பயிற்சி மேற்கொள்கிறவங்க இந்த நடைபாதையை பயன்படுத்திக்கலாம். மேலும் இந்த நடைபாதையை ஒட்டி வரும்போது வண்டி வாகனங்கள்லாம் நிறுத்தக்கூடிய அளவுக்கு இடம் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. நல்ல காரு வண்டிகள்லாம் வரக்கூடிய அளவில் நல்ல அகலமான பாதையாக இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்கு வரவங்க உங்களுடைய வண்டி வாகனத்தை நிறுத்தக்கூடிய இடமும் இங்கே தெளிவாக அழகாக அமைக்கப்பட்டுள்ள இடம் உள்ளது. மேலும் குளத்தையும் பார்க்கும்போது இரவு நேரங்களில் குளத்திலிருந்து அந்த பக்கத்திலிருந்து நம்ம சுவாமியை பார்க்கும்போது அங்கே கம்பீரமான காட்சி அளிக்கக்கூடிய மிக அழகான கோபுரங்கள் காணப்படுகிறது. இங்கே வரும்போது ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபட்டுட்டு வெளியில் ஒரு தியானம் செய்யக்கூடிய, மன அமைதி பெறக்கூடிய சூழ்நிலை அந்த சுற்றுச்சூழல் மிக அழகாக இருக்குது. அதனால் நீங்கள் அமைதியாக பொழுது கழிக்கணும்னாலும், நடைபாதை மேற்கொள்ளணும்னாலும் ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்வதும், குழந்தைகளை கூட்டிகிட்டு சிறுவர் பூங்காவில் விளையாட வைப்பதும், இது போன்ற நிகழ்வுகள் அனைத்துமே இங்கே மிக அழகாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அனைவரும் வாங்க இந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனை அவரோட அருளை பெறுவோமாக. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.